சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக வரலாற்றில் இப்படி ஒரு தேர்தல் நடந்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தற்போது அனல் பறக்கிறது அரசியல் களம். இதற்கு காரணம் தமிழகத்தில் நிலவ போகும் 4 முனை போட்டியா, அல்ல திமுக அதிமுக அறிவித்திருக்கும் தேர்தல் வாக்குறுதிகளா? மக்கள் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பது என்ன என்பதனை குறித்து தற்போது இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்கள் நினைக்கும் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பணிகளை துரிதமாக்கியிருக்காங்க. மாவட்ட வாரியாகவும் சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் தங்கள் கட்சி நிர்வாகிகளிடம் தேர்தலுக்கான பணிகளை முடுக்கிவிட்டிருக்கு. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் கலந்தாலோசித்து ஒவ்வொரு தொகுதிகளிலும் தேர்தலுக்காக செய்ய வேண்டிய பணிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த தேர்தல் அறிக்கைகள் குறித்து மக்களிடையே கேட்டபோது அவர்கள் சொன்னதோ, எங்களுக்கு 10,000 ரூபாய் வேணாம், அதற்கு பதிலாக இன்றைய விலைவாசியை குறைக்க வேண்டும், அடிப்படை அத்தியாவசிய பொருள்களிலிருந்து தொடங்கி உணவு, காய்கறிகள், மளிகை பொருள்கள் வரை இன்றைக்கு விலைவாசி அதிகரிச்சிருக்கு. மேலும் வரி விதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் எங்களால் சமாளிக்க முடியல. இலவசம் எங்களுக்கு வேணாம், அதற்கு பதிலாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். இவி பில், தண்ணி வரி, வீட்டு வரி, சமையல் பொருளுக்கு விதிக்கக்கூடிய வரிகள் ஆகியவற்றிற்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய வரி விதிப்பை நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. இந்த நிலையில மக்களோட மனநிலையிலிருந்து யோசிச்சு பார்க்கும் பொழுது இலவசங்களை யாரும் எதிர்பார்க்கல, அதனை வரவேற்கவும் இல்லை. மாற்றாக வரி விதிப்பையும் விலைவாசியையும் குறைத்தால் மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாறி மாறி தேர்தல் வாக்குறுதிகளிலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் தருகிறோம், 20,000 ரூபாய் தருகிறோம் என்று பணமழையை அதிரடி ஆஃபர்களாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே இன்றைய நிலைக்கு இவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் இன்றைய நடைமுறைக்கு சரியானதா? இது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏனென்றால் 2025 26 இடைக்கால நிதிநிலை அறிக்கையின்படி தமிழ்நாடு அரசோட மொத்த கடன் சுமை 10,5 லட்சம் கோடி என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிச்சிருந்தார். இந்த இடத்துல நம்முடைய தமிழ்நாடு அரசின் நிதிநிலை குறித்த முக்கிய தகவல்களையும் பார்க்கலாம். 2024 25 நிதியாண்டு இறுதியில 9,55 லட்சத்து 690.5 கோடி, 25 26 நிதியாண்டு இறுதியில 9,29 லட்சத்து 959.3 கோடி, மேலும் இது 9,52 லட்சம் கோடியாகவும் தற்பொழுது இந்த ஆண்டிலே 10 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. மேலும் 24 25 நிதியாண்டுல வட்டி செலுத்துவதற்காகவே சுமார் 62 லட்சத்து 456 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த 10 வருஷங்கள்ல, அதாவது 2016 2025 வரைக்கும் கடனோட அளவு 2.28 லட்சம் கோடியிலிருந்து 9.55 லட்சம் கோடி வரை அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில கடந்த வாரம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கான உரிமை தொகையாக ரூபாய் 5,000 உங்கள் ஒவ்வொருவரோட வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. அவர் குறிப்பிட்டது போலயே மகளிர் உரிமை தொகை பெற்று வரக்கூடிய ஒவ்வொரு மகளிரோட வங்கி கணக்கிலும் ரூபாய் 5,000 வரவு வைக்கப்பட்டிருந்தது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில முதல்வரோட இந்த அறிவிப்பு மகளிர்களுக்கு இடையே மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தாலும் என்ன திடீரென்று இந்த 5,000 என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழாமல் இல்லை. அதற்கும் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருந்த அந்த வீடியோ பதிவுல விளக்கம் குறிப்பிட்டிருந்தார். அதாவது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிப்ரவரி மாதத்திற்கான உரிமை தொகை 1000 மற்றும் அடுத்து வரக்கூடிய மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான உரிமை தொகையாக 2,000 மற்றும் இன்னும் கூடுதலாக வரக்கூடிய கோடை காலத்துல மக்களுக்கு ஏற்படக்கூடிய சுமைகளை குறைக்கின்ற வண்ணம் 2,000 என மொத்தம் 5,000 என அதுல விளக்கம் அளிச்சிருந்தாரு. அது மட்டுமல்ல, தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு வகையில தேர்தலை காரணம் காட்டி மகளிருக்கு வழங்கி வரக்கூடிய தொகையில ஏதாவது தடைபட்டு அதன் மூலம் மகளிருக்கு அரசு வழங்கக்கூடிய இந்த உரிமை தொகை தர இயலாமல் போய்விடக் கூடாது என்பதற்காகவே இந்த முன் ஏற்பாடுகள் என்றும் குறிப்பிட்டிருந்தார்.
இந்த நிலையில மு.க. ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 5,000 வழங்கியது தேர்தலை கருத்தில் கொண்டு திமுக அரசு தங்களுக்கு மகளிர் சாதகமாக வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே என பல அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது ஸ்டாலினோட கண்துடைப்பு நாடகம் அப்படின்னும் 4 வருஷமாக வராத கோடை காலம் இப்போதுதான் வருகிறதா எனவும் 55 மாதமாக மகளிரின் மேல் இல்லாத பாசம் இந்த 5 மாதத்துல தான் வந்துள்ளதா அப்படின்னும் ஸ்டாலின் அவர்களுக்கு தோல்வி பயம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த அறிவிப்புகள் எனவும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். இந்த நிலையில ஒரு பக்கம் திமுக கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் மூலமாக வெல்லும் பெண்கள், ஓரணிகள் தமிழ்நாடு, தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என பல பெயர்கள்ல மக்களை சந்தித்து வருகிறார்கள். மேலும் அதிமுக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்னும் பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களை சந்தித்து வருகிறது. அதே வேளையில பல அறிவிப்புகளையும் அறிவிச்சிருக்கு. இந்த நிலையில நேற்று எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதுல விடியா திமுக ஆட்சியின் அதிகப்படியான விலைவாசி ஏற்றத்தினாலும் அதேபோல் சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்றவை திமுக அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது எனவும், எனவே பொதுமக்களின் அன்றாட குடும்ப சுமை அதிகரித்துள்ளதாகவும், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும், வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 2,000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்துல ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு 1,000 ரூபாயும் மாதந்தோறும் வழங்கப்படும் எனவும், மீன்பிடி தடைக்காலங்கள்ல மீனவர்களுக்கு 12,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் எனவும், பொங்கல் பரிசு தொகையாக 1,000 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும் எனவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும், நடைபாதைகள்ல கடைகள் வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள்ல அவங்க வாங்கக்கூடிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில நகர பேருந்துகள்ல ஆண்களுக்கும் இலவச பயணம் மற்றும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர் குடும்பங்களுக்கும் ரூபாய் 2,000 வழங்கப்படும் எனவும், சுமார் 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு ரூபாய் 25,000 மானியம் வழங்கப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருந்தார். இந்த 2 கட்சிகளும் தேர்தல் அறிக்கையில அள்ளிவிடக்கூடிய இலவச அறிவிப்புகளை பார்த்தால் அரசுக்கு ஏற்பட போகும் கடன் சுமையை நினைத்தாலே புல்லரிக்கிறது. தங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் தேர்தல் அறிக்கையாக வெளியிடுகிறார்களோ என்றே தோன்றுகிறது. மேலும் தேர்தலுக்கு முன்னரே இலவசங்களை தருவோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடம் பரப்ப தடை விதித்துள்ளது என்பது இன்றைய செய்தி. இந்த நிலையில தமிழக வரலாற்றில் இப்படி ஒரு தேர்தல் நடந்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தற்போது அனல் பறக்கிறது தேர்தல் பிரச்சாரங்கள். தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்காத நிலையில தேர்தல் வாக்குறுதிகளும் அறிவிப்புகளும் தான் களை கட்டுகின்றன என்று சொல்ல வேண்டும். ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 5,000 கொடுத்து காலையில் இன்ப அதிர்ச்சி கொடுத்த நிலையில நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 10,000 ரூபாய் தருகிறோம் அப்படின்னு மதிய நேரத்துல அறுசுவை உணவு போல அறிவிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. திமுகவுக்கு போட்டியாக அதிமுகவும் பணமழை அறிவிப்புகளை அதிரடியாக அறிவித்து வரக்கூடிய நிலையில இந்த அறிவிப்புகள் எல்லாம் மக்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துமா என்றும், அப்படி ஏற்பட்டால் இந்த தேர்தலில் மக்களின் மனதினை யார் வெல்ல போவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை அவ்வப்போது தெரிந்து கொள்ள நமது ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.